நாக தோஷங்கள் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தருணத்துல காதல் பண்ணா கூட நிக்காது. கல்யாணம் பண்ணா கூட கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்துல கல்யாணம் ஃபிளாப் ஆயிடும். இல்ல கல்யாணம் பண்ணி 6 மாசம் 1 வருஷத்துலயே டிவைஸும் ஆயிடும். இது ஏன்னா கன்னிராசிக்கார ஜாதகர்களுடைய தாயி தகப்பர்கள் உங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ கன்னிராசியாய் இருந்தா 18 வயது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்ன உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்துக்கு காட்டு. இவளுடைய இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளு. அவர் சொல்லுவார், இந்த ஜாதகத்துக்கு தாரதோஷங்கள் இருக்குன்னு சொல்லுவார். இவங்களுக்கு வளர்ச்சிக்கு தடை அப்படிங்கிறது சொன்னாலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க மாமியார் தான். 4 பேர்த்த சகஜமா ஜாலியா சிரிச்சு பேசினா கூட உங்க மேல சந்தேகப்பட்டு உங்க கணவர்கிட்ட போயிட்டு தப்பானதை சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது நீங்க வீட்டுல சுசுவான்னு தான் உட்காரணும். ஒரு நர்ஸா இருக்கீங்க, எல்லா பேஷண்ட்டையும் தொட்டு ஊசி தான் போடணும். அதை தப்பா பாவிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தப்பா பாவிச்சுக்கும் போது பிரச்சனைகள் உருவான ஒன்று தான் நீங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நிறையவே வரும். கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற எண்ணெய் பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். தலைமுடி கொட்டம் ஒண்ணு தான் உங்களுக்கு பிரச்சனைகளே அதிகம் வரும். இருந்திருந்தா கூட தீய சக்திகள் உங்களுக்கு குறிப்பிட்ட கால ஒரு சப் பீரியட் தான் இருக்கு. ஒரு 35 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அப்ப அந்த 35 வயசுக்குள்ள இருந்து 55 வயதுக்கு மேல வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலோ 60-70 வயதா இருந்திருந்தா கூட உடல்நல குறைவுல திடீர்னு துர்மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கன்னிராசி பொதுவாகவே ஒரு பெண் ராசி, படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசி, முக மலர்ச்சி உடைய ஒரு அமைப்பு உடையவங்க, நிறைய நர்ஸ் டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு. இந்த படிப்பு தான் உங்களுக்கு அமைப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா பாசக்கார ஜாதகம், தாய்மை குணம் அதிகம் உடைய ஒரு ராசி இந்த கன்னிராசி. கன்னிராசியும் ரிஷப ராசி போலத்தான் இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கக்கூடியவங்க, அற்புதமான அமைப்பு உடையவங்க. ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் நல்லா படிக்கணும், பெரிய லெவலுக்கு வரணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாசல் தோட்டம் துறவு கட்டணும், காரு வண்டி வாங்கணும், அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்மளுக்குன்னு ஒரு மனானல் அமையணும். அந்த மனானலோட சந்தோஷமா வாழ சொல்லக்கூடிய ஆசைகளோட இருக்கக்கூடியவங்க தான் நீங்க. அது அப்படியே உல்டாவா போயிடும். ஏன்னா உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 27 வயசு 29 வயசு வரைக்கும் ராகு மகாதசை நடக்கும். நாக தோஷங்கள் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தருணத்துல காதல் பண்ணா கூட நிக்காது. கல்யாணம் பண்ணா கூட கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்துல கல்யாணம் ஃபிளாப் ஆயிடும். இல்ல கல்யாணம் பண்ணி 6 மாசம் 1 வருஷத்துலயே டிவைஸும் ஆயிடும். இது ஏன்னா கன்னிராசிக்கார ஜாதகர்களுடைய தாயி தகப்பர்கள் உங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ கன்னிராசியாய் இருந்தா 18 வயது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்ன உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்துக்கு போய் காட்டுங்க. இவளுடைய இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், இந்த ஜாதகத்துக்கு தாரதோஷங்கள் இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னா நாகதோஷம் இருந்தாவே தாரதோஷம் கேட்கறது உறுதி. மற்றபடி உண்ண உறங்க உடவிடத்துக்கு பஞ்சம் வராது, காசு பணம் சேர்க்கறத பிரச்சனை வராது, தொழிலையும் அமோகமா இருக்கும், வெளிநாடு வெளி தேசத்துல போய் பிரவேசம் பண்ணக்கூடிய தருணம் உண்டு, ஏன் பிஜில இறங்கி தங்கி படிக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. ஆனா திருமணம் சொல்லக்கூடிய சடங்குல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த சடங்குக்கு உங்க ஊருக்கிட்டேயே உங்க ஊர்ல ஒரு கோவில்ல நாகக்கல்ல பிரதிஷ்டை பண்ணுங்க. அப்படி பண்ண முடியலன்னா சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன், முறையா ஐதீகமா பண்ணித்தரேன். அப்படி நாக பிரதிஷ்டை பண்ணா 25,
27 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும். ராகு மகாதசல பிற்பகுதியில தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா முன்னோர் சாபமும் உங்க குலதெய்வ சாபத்துக்கும் ஆள்பட்டிருப்பீங்க. இல்லறம் மட்டும்தான் நல்லறமா அமையாது. மற்றபடி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அமோகமா வாழுவீங்க. பல ட்ரஸ்டுகள் ஆரம்பிக்கலாம், பல தொழிற்கல்விக்கூடங்கள் ஆரம்பிக்கலாம், பல பேர் டாக்டரா கூட படிக்கலாம். இந்த மாதிரியான தருணங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன மாதிரியான? இவங்களுக்கு வளர்ச்சிக்கு தடை அப்படிங்கிறது சொன்னாலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க மாமியார் தான். 4 பேர்த்த சகஜமா ஜாலியா சிரிச்சு பேசினா கூட உங்க மேல சந்தேகப்பட்டு உங்க கணவர்கிட்ட போயிட்டு தப்பானதை சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது நீங்க வீட்டுல சுசுவான் தான் உட்காரணும். ஒரு நர்ஸா இருக்கீங்க, எல்லா பேஷண்ட்டையும் தொட்டு ஊசி தான் போடணும். அதை தப்பா பாவிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தப்பா பாவிச்சுக்கும் போது பிரச்சனைகள் உருவான ஒன்று தான் நீங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நிறையாவே வரும். கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்கார பெண்கள்கிட்ட மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. பாசத்துக்கு அதிபதியானவங்க, பண்புள்ளவங்க, வாழ்க்கையை தன்னுடைய கணவனுக்கும் தாம் பிள்ளைங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டவங்க இந்த கன்னிராசிக்கார பெண்கள். கவனமா இருந்துக்குங்க. 35 வயது வரைக்கும் நீங்க ஜாதகத்துல கஷ்டப்படணும் கேட்கறது விதி. பூர்வீக சொத்து இருந்திருந்தா அந்த சொத்தை வச்சு வாழ்க்கைய லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கையை நீங்க உண்டு பண்ணிக்கலாம். அந்த பூர்வீக சொத்து இல்லாதவங்க 35 வயதுக்கு மேல குரு மகாதசை நடக்கும். அந்த குரு மகாதசை 16 வருஷம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 வயசு வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. சூனியங்களே உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா 55 வயசு 50 வயசுக்கு மேல 45 வயசுக்கு மேலேயே கன்னிராசிக்கார பெண்களும் ஆண்களும் மனநல பாதிக்கப்படுவீங்க. தான் குடும்பத்துக்காகவே நம்ம ஓடி ஓடி உழைச்சு தான் உடம்பா பார்க்கலையே, தனக்கு இருக்கிற நோயை பார்க்கலையே அப்படிங்கக்கூடிய என்ன எதிர்மறைகள் இருக்கும். ஏன்னா உள் நோய் உங்களுக்கு வரும், வாதம் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும், எலும்பு முறிவு ஏற்படலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு சில ஜாதகர்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்க குடும்பத்தாருடைய போராம ஒரு ஏவல்னால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து அந்த ஜோதிட தன்மையிட தெளிவா இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து அதை சரி செஞ்சுக்கணும். தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்கறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதெல்லாம் தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை இன்னல்களை தாண்டித்தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள், கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது, தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி ராகு மகாதசையோ கேது மகாதசையோ சனி மகாதசையோ இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற எண்ணெய் பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ
முருகன் கோவிலோ அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள் அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு. எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன்ட்ட இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உண்ண உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான், முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயில் இருந்து பௌர்ணமியை பார்த்தாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும், இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 10 விரல் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, a man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களுமே நம்மளுடைய உள்ள அடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும், செவ்வாய்னா அண்ணன் அங்காளி பங்காளி அக்கா தங்கச்சி, சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி, இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தாய்யா, எந்த குறையும் வராது. பொதுவாவே ஜாதகம் இல்லாட்டி பயமே வேண்டாம். அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி குண்டலி போட்டு சோழி போட்டு இனி வருங்காலத்துல நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு கேட்கறத அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஜோதிடத்தை கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. ஆனா திடமான ஒரு ஜோதிடத்தை போய் நீங்க கேட்கணும், அப்பத்தான் உங்களுக்கு எந்த குறையும் வராது. முடிஞ்ச அளவுக்கு கிரகத்தோட கிரகமா பின்னிருங்க, கிரகத்துக்கு சாந்தி கொடுங்க. ஒரு ராவு காலத்திலையும் தீபங்கள் ஏத்துங்க, உங்க முன்னோர் வழிபாடு பண்ணுங்க, உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இப்படி முறையா பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாவே கிரக பீடையும் ஏற்படாம நல்லா இருப்பீங்க. சொல்ல போனா உங்களுக்கு தான் கெட்ட பார்வையே அதிகமா இருக்கும். செம்ம அழகா இருக்கிறவங்க தான் ஒரு மை வைப்பாங்க. அந்த கருப்பு மை ஏன் வைக்கிறாங்கன்னா கண் டிஸ்டிக்காக வைக்கக்கூடிய தருணம் இருக்கும். இப்படி உங்களுக்கு கெட்ட பார்வை உங்க மேல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கன்னிராசிக்காரர்களுக்கு தலைமுடி முதல்ல கொட்டும். தலைமுடி கொட்டும் ஒன்னு தான் உங்களுக்கு பிரச்சனைகளே அதிகம் வரும். இருந்திருந்தா கூட தீய சக்திகள் உங்களுக்கு குறிப்பிட்ட கால ஒரு சப் பீரியட் தான் இருக்கு. ஒரு 35 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அப்ப அந்த 35 வயசுக்குள்ள இருந்து 55 வயதுக்கு மேல வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலோ 60-70 வயதா இருந்திருந்தா கூட உடல்நல குறைவுல திடீர்னு துர்மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்குத்தான் அவங்க கோயில்ல ஒரு பிரதிஷ்டையை போய் பண்ணுங்கன்னு சொல்றேன், எந்த குறையும் வர. நான் வரக்கூடிய அடுத்த மாசம் 13ஆம் தேதி மலேசியா வரேன். ஒரு 11 நாள் அங்க வரேன். உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல்நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா,
ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும். சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கேட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.